So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that person on your mind. So அவங்க உங்ககிட்ட வந்து என்ன பேச விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ரீடிங்ஸ்ல வந்து பார்க்கலாம். So before starting the reading, I just want to give you a very small update. So guys, like இனிமே நீங்க வந்து புக் பண்ற ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் பிஃபோர் வந்து 24 ஹவர்ஸ் ப்ரொடிக்ஷன்ஸை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஆன் ஸ்பாட்டோட விஷயமே நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால லைக் எல்லாரோட ரீடிங்ஸுமே வந்து பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கு நான் ரீடிங்ஸ் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து எதிர் என்னோட WhatsApp, என்னோட Instagram வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோவோட ஹைலைட் பண்ணி அக்கவுண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நான் வந்து லைக் இந்த வீடியோலயுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஓகே. எதிர் நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட் ஃபார் இந்த வீடியோ. ஓகே. ஸோ செக் வித் லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். இது வந்து நெறைய பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து தி திங் ஹியர் இஸ் லைக் நீங்க இப்போ வேற பிளேஸஸ்ல இருக்கலாம். அந்த பெர்சன் வேற ஒரு பிளேஸஸ்ல இருக்கலாம். நெறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்ராட்ல வேற ஒரு பிளேஸஸ்ல இருக்கலாம். அவங்க அப்ராட்ல வேற ஒரு பிளேஸஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து லைக் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜிஸாவும் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. அண்ட் மேக்ஸிமம் நெறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ, லைக் ஒரு 60% ஆஃப் பீப்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். 2 பேரோட லொகேஷனும் வேற வேற ஒரு லொகேஷனா தான் இங்க வந்து இருக்கும். ஸோ நீங்க அதுதான். நீங்க ஒரு அ பிளேஸஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சவுத்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்க நார்த் சைட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாரியும் ஒரு டைரக்ஷன்ஸ் ஓகேங்களா? அண்ட் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் மேபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கேப்ரிகானாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆம். லைக் கேப்ரிகானோட எனர்ஜிஸ் நான் இங்க நெறையவே பார்க்குறேன். மகர ராசியோட எனர்ஜிஸ் நெறையா இங்க நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து லைக் அந்த ஒரு ரன்னர் அண்ட் சேசரோட எனர்ஜிஸா தான் இருக்கும். நெறைய பேர் வந்து மேபி மேஷம் அண்ட் மகர ராசியோட காம்பினேஷனாவும் இருக்கலாம் நெறைய பேரு. அண்ட் இங்க வந்து நானு 3 டைப் ஆஃப் எனர்ஜிஸ் நான் வந்து பார்க்குறேன். இந்த ரீடிங் நீங்க பார்க்குறவங்க வந்து மேபி இப்ப நீங்க ஒரு மேல் பெர்சனா இருக்கீங்க. நீங்க ஒரு மேல் பெர்சனுக்காக பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு இல்ல ஆப்போசிட் ஜெண்டர் செக்ஸ்க்காகவும் நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல நீங்க ஒரு ஃபீமேல் பெர்சனா இருக்கீங்க. ஒரு ஃபீமேல் பெர்சனுக்காக பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு மிக்ஸ்டு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறப்போ லைக் உங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த பெர்சனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒரு ரன்னர் அண்ட் சேஸரோட எனர்ஜிஸ் தான். சில நேரத்துல அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கேப் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருது. எந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸும் இல்லாம போயிருது. ஸோ அடிக்கடி வந்து உங்க 2 பேரோட தாட்ஸுமே நம்ம வந்து பார்க்குறப்ப நெறைய வேரியன்ட் நெறையாவே வந்து இருக்கும். நீங்க உங்களோட 2 பேரோட வைப்மே நம்ம வந்து பார்க்குறப்ப ஈக்குவல் வைபா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. டிஃபரெண்ட் வைபா தான் இருக்கு. டிஃபரெண்ட் ஒரு பேரா தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து லைக் எப்படின்னா, அம் சில நேரத்தில வந்து பட் கான்வர்சேஷன் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அந்த 2 விஷயத்தில மட்டும் நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, அதுக்கு அதே மாரி ஈக்குவலான ஒரு கோவம் அந்த பெர்சனுக்கும் வரதான் செய்யும். ஒரு ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறப்ப 2 பேரோட தரப்புலயும் இந்த ஒரு ஈகோ அப்படின்றது இருக்கும். ஸோ செல்ஃப் சென்டர்டா இங்க வந்து விஷயத்த நீங்க வந்து நெறைய பேர் அந்த மாரி இருக்க இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். நல்ல ஒரு பாண்ட் இங்க வந்து இருந்திருக்கும். ஆனாலும் எவ்வளோக்கெவ்வளோ ஒரு நல்ல பாண்ட் இருக்கோ, அவ்வளோக்கெவ்வளோ வந்து என்ன அப்டின்னா, ஒரு பிரச்சனையும் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ 2 பேருக்குள்ளயுமே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்ல. 2 பேருக்குள்ளயும் ஒரு ஈகோ பேட்டில் 2 பேருக்குள்ளயும் அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அகைன் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ராக் அதுவும் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து என்ன பேச விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இப்ப நீங்க இந்த பெர்சன வந்து எங்கேயாவது நீங்க மீட் பண்றீங்க, இல்ல ஏதாவது கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ அந்த பெர்சனுக்கு வந்து லைக் கண்டிப்பா அவங்க மேல வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இங்க நான் 2 விஷயம் நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். ஃபார் ஒன் செட் ஆஃப் பீப்பிள் இது வந்து லைக் ஒரு இப்ப நீங்க ஒரு ஒரு மேல் இருக்கீங்க, இப்ப ஃபீமேல் பெர்சன் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட செக்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க 2 பேருமே வந்து லைக் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்திருக்க மாரி, அந்த பெர்சனும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அந்த மொமெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு ஈகோ பேட்டில் 2 பேருக்குள்ளயும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ வந்து ரொம்ப அளவுக்கு வந்து ஒரு குரோத்தான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போயிருக்காது. ஆ ஒரு கட்டத்துல வந்து பார்க்குறப்ப நீங்க 2 பேருமே வந்து டிஸ்டன்ஸா இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ, நீங்க ஏதாவது மேரிட்டல் லைஃப்ல என்டர் ஆயிருக்கலாம். இல்ல அந்த பெர்சன் ஏதோ ஒரு மேரிட்டல் லைஃப்ல அவங்க வந்து என்ட்ரி ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்களுமே தான் இங்க வந்து இருக்கு. இஃப் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் லைக் இப்போ அவங்க வந்து மேரிட்டலா இல்ல அப்படின்னாலுமே, அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அம் இந்த பெர்சன் வந்து கண்டிப்பா அவங்கள வந்து விரும்புறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்பயுமே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் அவங்க சொல்லாத அந்த மூமெண்ட்ல பாஸ்ட்ல நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஸோ இந்த பெர்சனுக்கு கண்டிப்பா அவங்க மேல அந்த ஒரு லஸ்ட் தாட்டுமே வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஒரு லஸ்ட் ஃபீலிங்ஸ்மே தான் இந்த பெர்சனுக்கு வந்து உங்க மேல வந்து இருக்கு. ஸோ செக்ஷுவலாவும் இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து க்ளோஸ்டா இருக்கணும், பிசிக்கலாவும் க்ளோஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாரியும் இவங்க இவங்க அந்த மாரி ஒரு தாட்லயும் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே. இட் இஸ் நாட் அபௌட் ஒன்லி த எமோஷன். ஸோ அந்த பெர்சன பொறுத்தளவுக்கு ஸோ அந்த ஃபிசிக்கல் திங்ஸ்மே தான் வந்து இன்வால்வ்டா இருக்கணும் அப்படின்ற மாரி அவங்க வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் நீங்க குடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் மேபி இந்த பெர்சன் அகைன் இவங்க ஏதாவது சீட் பண்ணிருவாங்களோ, இல்ல இவங்க ஏதாவது ஒரு பிளேயரா இருக்காங்களோ, இல்ல இவங்க ஜஸ்ட் வந்து நம்ம எமோஷன்ஸ்ல வந்து விளையாண்டுட்டு இவங்க நம்மள வந்து கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு அந்த மாரி ஒரு தாட்ஸ்மே உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனாலேயே என்னவோ லைக் சம் கைண்ட் ஆஃப் அந்த பிளாக்கேஜஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்றனால இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ வந்து பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து போகல. ஸோ இவங்க மனசுல நெனச்ச நெறைய விஷயம் அவங்க ஃபேண்டஸைஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும். அவங்க வந்து ஆக்சுவலா அவங்கள வந்து பார்த்த ஒரு விதமா இருக்கட்டும். ஸோ லைக் அவங்களுக்கு உங்க மேல எவ்வளோ பாசம் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு அன்பு இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு க்ளோஸர்னஸ் அவங்க உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்த சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அத பத்தி தான் அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட தாட்டா இருக்கு. இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் போயிருக்கு. இது ரிலேஷன்ஷிப்ன்ற கான்டாக்ட்டே இங்க வந்து கிடையாது அப்படின்னா, தென் இந்த பெர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஈவன் தோ நீங்க வந்து லைக் நீங்க ஒரு வேற ஒரு பெர்சன் கூட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட, ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட்லியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணணும். ஸோ இந்த பெர்சனுக்கு உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த பெர்சனுக்கு உங்க மேல அந்த ஒரு மரியாதை இருக்கு. இந்த பெர்சனுக்கு உங்க மேல அந்த ஒரு பாசம் இருக்கு. அவங்க அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்கள வந்து எப்பயுமே உங்க லைஃப் லாங் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்ற மாரி அவங்களோட அந்த தாட்ஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இங்க ஓவரால் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, ஆம் சம்திங் ரிலேட்டட் டூ த லைஃப் லாங் ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து லைக் அந்த லைஃப் லாங்கா வந்து இருக்கணும். ஈவன் தோ ஒரு டிஸ்டன்ஸா இருந்தா கூட சரி, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஆ சம்திங் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகணும் பொதுவா. இதுல எந்த ஒரு பிரேக்கேஜஸுமே இருக்கக்கூடாது. மேபி பாஸ்ட்ல வந்துட்டு லைக் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம இருந்திருக்கலாம். ஏதாவது மெச்சூரிட்டியே இல்லாம ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து சண்டை போட்டிருந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். ஸோ ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் அவங்க வந்து மெச்சூரா யோசிக்கும்போது அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த பெர்சன் நம்மளோட லைஃப்‌க்கு வந்து தேவை அப்படின்ற மாரி அவங்க உங்கள வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பா வந்திருக்கும். ஆ ஸோ அ லைக் மேபி அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு ஏதாவது அதர் பெர்சன்ஸ்லாம் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து பார்த்திருக்கும்போது, நீங்க இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க இந்த பெர்சனுக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பா நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்க இந்த பெர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு ட்ரஸ்ட் வர்தியா நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. லைக் ஒரு உண்மையா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ல ரியலைஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால என்னவோ அவங்களுக்கு வந்து பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு ஒண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணணும். லைக் லவ் அந்த மாரி விஷயமா கன்டின்யூ பண்ணணும். ஆர் அந்த மாரி கன்டின்யூ பண்ண முடியாத பட்சத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகணும் அப்படின்ற மாரி திங்க் பண்றாங்க. பாஸ்ட்ல நடந்த மாரி லைக் பாஸ்ட்ல இருந்த மாரி அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில சண்டை போடுறதோ, அ ஒரு ஈகோவ கொண்டு வரதோ, இல்ல அடிக்கடி ஏதாவது ஒரு சில சண்டை, அ ஒரு போட்டி பொறாம, சம்திங் இப்ப உங்க மனச காயப்படுத்துற மாரி ஏதாவது பிஹேவ் பண்றது. ஸோ அந்த மாரி சில தவறுகள் எல்லாமே வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஐ ஹோப் ஸோ மேபி இப்ப வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட தரப்புல இருந்தும் அந்த ஒரு தாட் இருந்திருக்கும். லைக் இந்த பெர்சன் கிட்ட நீங்களும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஒரு நியூ பிகினிங்கா வருது. இந்த பெர்சன் ஏதோ
ஒரு சில ஆக்ஷன் எடுக்குறாங்க. நியூவா இப்ப அவங்களாவே வந்து எஃபோர்ட் போடுறாங்க. அவங்களாவே வந்து பேசுறாங்க. ஆ சம்திங் ஏதோ ஒரு சில நியூவா நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு சில விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு அத வந்து நீங்க வெல்கம் தான் பண்ணுவீங்களே தவிர்த்து, நீங்க எதுவும் அவாய்ட் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. இப்ப இந்த பெர்சனோட லைஃப்ல திருப்பி வராங்க அப்படின்றப்போ, நீங்க அந்த ஆஃபர வந்து நீங்க ஏத்துக்க தான் செய்வீங்க. அத அக்செப்ட் பண்ண தான் செய்வீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கும் அந்த ஒரு தாட்ஸ் இருந்திருக்கலாம். என்னதான் இந்த பெர்சன் கிட்ட நீங்க சண்டை போட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஈகோவா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் இந்த பெர்சன வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். ஆம் மேபி இந்த பெர்சனோட ஃபிசிக் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபிசிக்காவும் இருக்கலாம். அ சம்திங் ரிலேட்டட் டூ த யோகா, ஜிம் அந்த மாரி. இவங்களோட ஃபேஸா இருக்கட்டும், உங்களோட பாடியா இருக்கட்டும். கொஞ்சம் அந்த ஒரு அட்ராக்டிவ் கைண்ட் ஆஃப் திங்ஸா தான் இங்க வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு ஸ்டில் அந்த பெர்சன் மேல அந்த ஒரு ஸ்டில் அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ், அந்த ஒரு மேக்னெட்டிக் போல் இருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நான் 2 செட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நெறைய பேருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் ஸ்கேலாவும் இது மாறலாம். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட லைஃப்ல ஒரு பெர்சன் இருக்காங்க. நீங்க மேரிட் பண்ணிட்டீங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அண்ட் இந்த பெர்சன் ஏதோ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இது ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ட்டா இங்க வந்து இருக்கும். ஓகே. மோர் ப்ராபபிலி இந்த கனெக்ஷன்ஸ் இங்க வந்து கன்டின்யூ ஆக தான் செய்யும். அதான் அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அத பத்தி தான் அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. பாஸ்ட்ல பண்ண சில விஷயங்கள் எல்லாமே வந்து அது அவங்களோட ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு விஷயமா தான் அவங்க வந்து அத கன்சிடர் பண்றாங்க. மத்தபடி வந்து என்ன அப்டின்னா, ஒரு இன்டென்ஷனலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து அந்த மூமெண்ட்ல வந்து ஒரு இன்டென்ஷனலா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாரி அவங்க அந்த மூமெண்ட் அவங்க செஞ்சிருந்தா கூட, அவங்களுக்கு லேட்டர் ஆன் என்ன ஒரு விஷயம் ரியலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம இது வந்து எல்லாமே ஒரு இன்னசென்ட்டா நம்ம பண்ணிட்டோம். நம்ம ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாமே அது புரியுது. அது அவங்களுக்கு எல்லாமே அது தெரிய தான் செய்யுது. ஹோப்ஃபுல்லி இந்த விஷயம் அவங்க வந்து ஃபியூச்சர்ல கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட் நடந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அது எதுவுமே இங்க வராது. அந்த நெகட்டிவான சில விஷயங்கள், நெகட்டிவான ஒரு தாட்ஸ் அண்ட் நெகட்டிவா நடந்த சில விஷயங்கள் எதுவுமே இங்க வராது. மோர் ப்ராபப்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் மாறும். இட் இஸ் நாட் பி லைக் எனிதிங் ஒரு டாக்ஸிக்காவோ, இல்ல சம்திங் நெகட்டிவாவோ இங்க எதுவுமே இருக்க போறது கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பெர்சன் உங்க கூட இருக்கிறத நீங்களுமே ரொம்ப ஹேப்பியா தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு இந்த பெர்சன வந்து ரொம்பவே உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் இங்க வந்து பார்க்குறேன். அதனால நீங்க ரிலேஷன்ஷிப்ப மேக்ஸிமம் 2 பேருமே வந்து கன்டின்யூ பண்ற மாரி தான் இருக்கு. ஓவரால் இட் இஸ் பி லைக் எ குட் ரீடிங் தான். ஆ ஸோ இங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு லாயலா இருக்கணும். அண்ட் அந்த ஒரு பேலன்ஸ்டா வந்து கொண்டு போகணும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும். மோர் ப்ராபப்லி எந்த ஒரு சண்டையும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு காம்பன்சேட்டா வந்து எடுத்துட்டு போறது, ஒரு பேலன்ஸ்டா வந்து எடுத்துட்டு போறது. விட்டு குடுத்துட்டு போறது. அந்த மாரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே. இட் இஸ் பி ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு பார்ட் 1, ஒரு பார்ட் 2 மாரி தான் இங்க வந்து இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல் எல்லாமே. அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் பெர்சன், ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃபரண்ட் சாப்டர் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாரி இருந்திருக்கும். இப்ப இவங்க வந்து பேசுறதா இருக்கட்டும், இப்ப இவங்க கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்போட சேனல்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்டான ஒரு பெர்சன், டிஃபரண்டான ஒரு தாட்ஸ், டிஃபரண்டா எல்லாமே வந்து ஒரு ஒரு யூனிக்காவும் இருக்கும், ஒரு டிஃபரண்டாவும் இருக்கும். பட் அப்ப அது வந்து ஒரு சைல்ட்ஹுட் மெமரீஸ் மாரி நீங்க எடுத்துக்கலாம். பட் நவ் திஸ் இஸ் பி சம்திங் பி வெரி பாசிட்டிவ். ஓகேங்களா? சம்திங் பி ஹெல்தியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் பி வெரி பாசிட்டிவ். தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் திஸ் டெரர் ஃபார் தி ஃபேமிலி. கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் தரங்க பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமே வந்து கொடுங்க. அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் டிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் சப்மிசேஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் டிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் personal readings, for any kind of a prayer ritual works, for any kind of a black magic removals, for any kind of a blockages removals, or else for any kind of a energy crystals நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எய்தர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோலுமே கொடுத்துருப்பேன். ஆல்ஸ் இந்த வீடியோவில் ஹெட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ் நான் நான் உங்களுக்கு ரீடிங்கோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாட் டு பி வெயிட் அப் டு 24 hours. ஓகே. டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் ரெஸ்பெக்ட் சேனல் வந்து கொடுங்க. யூ காஸ் நெக்ஸ்ட் அண்ட் லவ் யூ ஆல். டேக் கேர். பை.